திருவனந்தபுரம் கோட்டத்தில் நடைபெற இருக்கும் பணிகள் காரணமாக திருச்சி, மதுரை, செங்கோட்டை மற்றும் நாகர்கோவில் வழியாக இயக்கப்படும் ரயில்களில் மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. கன்னியாகுமரியிலிருந்து புறப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் நம்பர் 22627 திருச்சிராப்பள்ளி சந்திப்பிலிருந்து வருகின்ற ஜூலை 9ஆம் தேதி காலை 7:20 மணிக்கு புறப்படும் திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி அதிவிரைவு ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து வள்ளியூர் வரை மட்டுமே இயக்கப்படும். இந்த ரயிலானது வள்ளியூர் திருவனந்தபுரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது. ட்ரெயின் நம்பர் 20691 தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜூலை 8 மற்றும் 9ஆம் தேதி புறப்படும் தாம்பரம் நாகர்கோவில் அந்தியோதயா அதிவிரைவு ரயில் தாம்பரத்திலிருந்து திருநெல்வேலி வரை மட்டுமே இயக்கப்படும். இந்த ரயிலானது திருநெல்வேலி நாகர்கோவில் இடையே ரத்து செய்யப்படுகிறது. ட்ரெயின் நம்பர் 16366 நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜூலை 26ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு புறப்படும் நாகர்கோவில் கோட்டயம் அன்ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலானது சங்கனாசேரி கோட்டயம் இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயிலானது சங்கனாசேரி வரை மட்டுமே இயக்கப்படும். ட்ரெயின் நம்பர் 12695 டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜூலை 25ஆம் தேதி மாலை 3:20 மணிக்கு புறப்படும் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலானது சென்னை சென்ட்ரலிலிருந்து கோட்டயம் வரை மட்டுமே இயக்கப்படும். இந்த ரயிலானது கோட்டயம் திருவனந்தபுரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது. ட்ரெயின் நம்பர் 16327 மதுரை ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜூலை 26ஆம் தேதி காலை 11:35 மணிக்கு புறப்படும் மதுரை குருவாயூர் விரைவு ரயிலானது கொல்லம் குருவாயூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயிலானது கொல்லம் சந்திப்பு வரை மட்டுமே இயக்கப்படும். ட்ரெயின் நம்பர் 22628 திருவனந்தபுரம் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜூலை 9ஆம் தேதி புறப்படும் திருவனந்தபுரம் திருச்சிராப்பள்ளி இன்டர்சிட்டி அதிவிரைவு ரயிலானது திருவனந்தபுரம் வள்ளியூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயிலானது வள்ளியூர் ரயில் நிலையத்திலிருந்து அதன் குறித்த நேரத்தில் புறப்படும். ட்ரெயின் நம்பர் 20692 நாகர்கோவில் சந்திப்பிலிருந்து வருகின்ற ஜூலை 9ஆம் தேதி இயக்கப்படும் நாகர்கோவில் தாம்பரம் அந்தியோதயா அதிவிரைவு ரயில் நாகர்கோவில் திருநெல்வேலி இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயிலானது திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து மாலை 5:10 புறப்படும். ட்ரெயின் நம்பர் 12696 திருவனந்தபுரம் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜூலை 26ஆம் தேதி புறப்படும் திருவனந்தபுரம் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் அதிவிரைவு ரயிலானது திருவனந்தபுரம் கோட்டயம் இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயிலானது கோட்டயம் ரயில் நிலையத்திலிருந்து இரவு 8:05 புறப்படும். ட்ரெயின் நம்பர் 16328 குருவாயூர் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி புறப்படும் குருவாயூர் மதுரை ரயிலானது குருவாயூர் கொல்லம் இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயிலானது கொல்லம் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் 12:10 புறப்படும். ட்ரெயின் நம்பர் 16650 கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜூலை 5 மற்றும் 8ஆம் தேதி புறப்படும் கன்னியாகுமரி மங்களூரு பரசுராம் ரயிலானது கன்னியாகுமரி திருவனந்தபுரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயில் திருவனந்தபுரம் ரயில் நிலையத்திலிருந்து காலை 6:15 புறப்படும். ட்ரெயின் நம்பர் 12624 திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜூலை 26ஆம் தேதி புறப்படும் திருவனந்தபுரம் சென்ட்ரல் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் அதிவிரைவு ரயிலானது திருவனந்தபுரத்திலிருந்து புறப்பட்டு ஆலப்புழா வழியாக திருப்பிடப்படுகிறது. மாவேலிக்கரா, செங்கனூர், திருவள்ளா, சங்கனாசேரி, கோட்டயம், திருப்பாணித்துறை ஆகிய ரயில் நிலையங்கள் இந்த ரயில் செல்லாது. கூடுதலாக ஆலப்புழா, சேர்த்தலா மற்றும் எர்ணாகுளம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 22503 கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜூலை 26ஆம் தேதி புறப்படும் கன்னியாகுமரி திபுருகர் விவேக் அதிவிரைவு ரயிலானது ஆலப்புழா வழியாக திருப்பிடப்படுகிறது. இந்த ரயிலானது செங்கனூர் மற்றும் கோட்டயம் ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது. கூடுதலாக ஆலப்புழா மற்றும் எர்ணாகுளம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். மக்களை நீங்கள் கேரளா போறீங்கன்னா உங்களோட பயணத்தை சரியான முறையில் திட்டமிடுங்க. ஏனென்றால் நிறைய ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயங்க இருக்கு. நிறைய ரயில்களை ரத்து செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு தகவல் அவ்வளோதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.